வணக்கம். இந்த பூண்டில் வாசனை எதுவும் இருக்க மாதிரி தெரியல. சரி, பிரித்து தனித்தனியாக எடுத்து பார்ப்போம் அப்படின்னாலும் அப்போவும் அவ்வளவு சிறப்பான வாசனம் எதுவுமே இல்லை. சரி, நம்ம எப்பவும் சமைக்கிறதுக்கு இடிக்கிற மாதிரி இடித்து பார்ப்போம் அப்படின்னு இடித்து பார்த்தா அப்போது அதில் நல்ல வாசனை கிடைக்குது. அதையே கொஞ்ச நேரம் வச்சு பாருங்களேன், ஒரு 10 நிமிஷம் வச்சு பாருங்களேன், வாசனை இன்னும் அதிகமாகும். செய்வோமா? ஒரு 10 நிமிஷம் இதை வச்சுருப்போமா? ஏன் 10 நிமிஷம் வெயிட் பண்ணோன்னு கேட்குறீங்களா? அப்போ தான் இந்த அலீன் அப்படிங்கிற காம்பவுண்ட் அலீசீனாக மாறும். இதுக்கு அலினேஸ் அப்படிங்கிற என்சைம் துணை புரியும். இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால தான் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டா இது அலிசின்னாக மாறிடும். அலிசின்னா ஏன் மாறணும் அப்படின்னா, இப்போ நம்ம பூண்டு சாப்பிட்டா அது வீக்கத்தை குறைக்கக்கூடியது, நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கக்கூடியதுன்னு சொல்கிறோம். ஆனால் இதெல்லாம் எதில் இருக்குன்னா அந்த அலிசினில் தான் இருக்குது. நம்ம அலிசினாக மாறதுக்குள்ளேயே தூக்கி அடுப்பில் போட்டு வதக்கிட்டோம் அப்படின்னா என்னாகும், அது ஹீட்டில் அந்த அலிசினாக மாறாமையே போயிடும். அதனால் பிரயோஜனமே இல்லை. அதே சமயம் இந்த அலிசினாக மாறும்போது தான் நம்மளுக்கு அரோமா, ஃப்ளேவர், அந்த ஸ்மெல்லும் அதிகமாக கிடைக்கிது. கார்லிக்கோட வாசனை நமக்கு அதிகமாக கிடைக்கிறது அந்த அலிசினால தான். இது எப்படி தெரியும் அப்படின்னா, ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் ஜோ ராபின்சன் அப்படிங்கிறவங்க அவங்களோட புக்கு ஈட்டிங் ஆன் த வைல்ட் சைட்னு ஒரு புக்கில் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ரூலுக்கு பேரே 10 minutes ரூல் ஃபார் கார்லிக். செஞ்சு பார்ப்போமே, அலிசனா மாறுச்சு அப்படின்னா நல்லது தானே.